இவர் வந்து புதுசாலாம் ஒண்ணும் மாத்தல. அது ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது. என்னை கேட்டா அது மாற்றமா தெரியல. தலைவரா இருக்கிறவர் வந்து குடிக்க ஆரம்பிச்சாருன்னா பசங்களும் அதே மாதிரி பார்த்து அதே பழக்கத்துக்கு போவாங்க. சரி. அதனால இவர் இது மாதிரி பண்ணது ரொம்ப நல்லது. விஜய் வந்து மக்களுக்கு நல்லதை செய்யணும், அவரு சொன்னதெல்லாம் நிறைவேற்றணும். மக்களுக்கு அவர் இன்னும் செஞ்சதான் அவர் செய்யணும். கலைஞர் பிள்ளையும் ஜெயலலிதா பிள்ளையும் ஏற்கனவே இந்த சிஸ்டம் வந்து அமல்ல இருக்கு. அமல்ல இருக்குன்னா பள்ளிக்கூடம், மசூதி, கோயில், இந்த 3 இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே உள்ள உத்தரவு தான். இது வந்து இவர் புதுசா போடல. இவர் என்னமோ புதுசா இன்னைக்கு வந்து புதுசா போட்ட மாதிரி இவங்க சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. பணம் காசு எதுவும் தர வேணாம், போதை பொருளை ஒழிக்கணும், இந்த பெண்களை பாலியல் பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஒயின் ஷாப், தேவாலயங்கள், கல்வி நிறுவனங்கள், முக்கியமான பொது இடங்கள்ல இருந்து எல்லாமே வந்து திமுக பீரியட்லயே பண்ணிட்டாங்க. இவர் வந்து புதுசாலாம் ஒண்ணும் மாத்தல. அது ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது. என்னை கேட்டா அது மாற்றமா தெரியல. ஆனா இப்போ 4000 சில்லற இருக்கும்போது 700 சில்லற அப்படின்ற போது 717 ஒயின் ஷாப், 717 ஒயின் ஷாப்ல 560 ஒயின் ஷாப் திமுக கவர்மெண்ட்ல இது பண்ணிட்டாங்க. நேஷனலைஸ்ல இருக்கு, நேஷனல் ஹைவேல இருக்கிற ஒயின் ஷாப், தேவாலயங்கள் பக்கத்துல, கல்வி நிறுவனங்கள் பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாம் எடுத்துட்டாங்க திமுக கவர்மெண்ட்ல. இவரு வந்து மேல எக்ஸ்ட்ரா ஒரு 200 பண்ணிருக்காரு. அது ஒரு பெரிய மாற்றமா தெரியல. குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருப்பான். இப்போ மாற்றத்துக்காக தான் விஜய் அவர்கள், விஜயுடைய கவர்மெண்ட் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. இப்பதானே 2 நாள் தானே ஆகுது. இன்னும் பாப்போம் அவர் என்ன நிர்வாகம் பண்றாரு. அவரை நான் கூட பின்னாடி இருக்கிறவங்க எல்லாமே சரியான ஆளா எனக்கு தெரியல. விஜய் மட்டும் ஒரு நல்ல மனிதனா இருந்தாலும் இங்க நாட்டை திருத்த முடியாது, மாற்றம் வராது. அங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கிரிமினல். 33 பேருக்கு மேல கிரிமினல் வழக்கு வச்சிருக்காங்க. அங்க இருக்க அவருடைய கேண்டிடேட்ஸ், மினிஸ்டரா இருக்கிற முக்கியமான ஆட்களே நிறைய பேர் கிரிமினல் வழக்குல இருக்காங்க. அது எப்படி மாற்றமா இருக்க முடியும்? இவர் எப்படி மாற்றமான அரசியல் கொடுப்பாரு? ஓகே, இந்த இடத்துலதான் வந்து விஜய் அவர்கள் மேல ஒரு புகாரும் நேற்று எழுந்திருக்கு. என்னன்னா கேட்டா, அவர் ஒரு அஸ்ட்ராலஜருக்கு வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அஸ்ட்ராலஜர் நான் என்ன சொல்றேன், ஒரு திராவிட சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு சோசியலிஸ்ட், நான் என்ன சொல்றது, ஜஸ்டிஸ், சமூக நீதியை பேசுற நீ இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பர்சனல் ஜோசியரை கொண்டு வந்து நீ இப்ப அரசாங்க பொறுப்புல உட்கார வைக்கிறேன்னா அதுவே பெரிய தப்பு, மிஸ்யூஸ். இப்போ 717 ஒயின் ஷாப்ஸ் வந்து விஜய் அவர்கள் தலைமையேற்றதுக்கு அப்புறம், சிஎம்ஆ பதவியேற்றதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து மொத்தமா க்ளோஸ் பண்ண முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகணும். எடுத்த உடனே மொத்தமா வந்து க்ளோஸ் பண்ணிட்டா வச்சுங்களேன், அது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து, இப்ப நான் கூட அது சாப்பிடுவேன். அது வந்து நான் சாப்பிடாம நான் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு சாப்பிட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 12 மணில இருந்து 8 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா. இப்ப நல்ல விஷயம் தான் அது. நீ 10 மணி வரைக்கும் வச்சிருந்தா 12 மணி குடிச்சு திரண்டுட்டு இருப்பாங்க. அது வந்து டைம் ரெடியூஸ் பண்றது இன்னும் நல்ல விஷயம் தான். இது வந்து உடனே மூடிட்டா கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், குடிக்காதீங்கன்னு சொல்றேன். இப்ப நான் கூட வந்து குடிப்பேன், குடிக்காதீங்க சொல்றேன். ஏன் குடிக்கிறீங்க? விட்டுருங்க அப்ப மொத்தமா. யாருமே குடிக்காதீங்க. அவன் ஒயின் ஷாப் சேலே ஆகாது இல்ல. இப்போ ஒயின் ஷாப்பை வச்சுதான் வந்து அரசியல் நடத்திட்டு இருந்தாங்க. எப்ப ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒயின் ஷாப்பை வச்சுதான் அரசியல் நடந்துருந்தது. அதே சேம் சிச்சுவேஷன் தான் இனி ஒரு ஜெனரேஷனும் நடக்கும். இப்ப என்ன, இப்ப நார்மலா இருக்கிறது எலைட் ஆக போகுது. இதே நேரத்துல வந்து விஜய் அவர்களுடைய அஸ்ட்ராலஜரா இருக்கக்கூடிய ராஜன் பண்டிட்டுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது ஏன் இஷ்டம். அது எனக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. மக்கள் ஆதரவு இருக்கும்போது அது ஏன் இஷ்டம். நான் யாரை வேணா வச்சுப்பேன், இவரை கூட வச்சுப்பேன், நீங்க வந்தீங்கன்னா இவரை கூட வச்சுப்பேன். அது தனிப்பட்ட விஷயம். அது ஒரு மக்கள் வந்து எனக்கு தனி பெரும்பான்மை, அதாவது யாராவது இல்லாம மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வேற வழியே இல்லாம அந்த கட்சியில இருந்து இங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இது இந்த ரீசன் தானே. இது மட்டும் வந்து கவர்னர் ஆட்சிக்கு போயிட்டு வச்சுங்க, மொத்த மக்களோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிடும்ன்றதுக்காக, அந்த ஒரு சூழ்நிலைக்காக தான் இந்த அந்த எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் ரீசன். இப்ப கூட தலைக்கு சொல்லுவாங்க. இப்போ அஸ்ட்ராலஜர் கொடுக்கும்போது அது கவர்மெண்ட்ல இருந்து தானே சேலரின்றது கொடுக்கப்படும். அப்படின்னும் போது அது சரியான நடைமுறையா? இதுவரைக்கும் வந்து சமூக நீதி பேசிருக்காங்க, பெரியாரோட மண்ணுன்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு மூட நம்பிக்கை உள்ள ஒரு அஸ்ட்ராலஜர் கொடுக்கும் போது, மூட நம்பிக்கை என்ன அவங்களே பண்ணாங்க, எதிர்கட்சியே பண்றாங்க மூட நம்பிக்கை. ஸ்டாலின் அவங்க ஒய்ஃப் பண்றாங்க. ஏன் இவரு கொஞ்சம் சனாதன பேசி இவரு கோயிலுக்கு போறாரு. அது எல்லாம் என்ன கணக்கு? அது அதாவது கடவுள் வழிபாடுன்றது சொல்றேனே, அது எல்லாருக்கும் வந்து அது வந்து தனிப்பட்ட விருப்பம். அது யார் வேணா கடவுள் வழிபாடு பண்ணலாம், தனிப்பட்ட விருப்பம். ஆனா எல்லாருமே இங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார் தான் பண்ண சொல்லு பாப்போம்.
பிஜேபி உள்ளது டோட்டலாவே கோயில் ஆயிடுன்றதான் பிரச்சனை. கோயில் இருக்கிறது தப்பு கிடையாது, பட் ஆனா அது ஒரு செட் லிமிட் தான். அது ஏன்னா கடவுளே வந்து நம்பிட்டே இருந்தா அப்ப குழப்பம் தான் ஆகும். ஓகே, இன்னும் ரீ எலெக்ஷன் வச்சா கண்டிப்பா 150 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க. ஓகே, டெஃபினட்டா சொல்றேன். அந்த ஒரே ஒரு பயம் தான் அவங்களுக்கு. எதிர்கட்சிக்கு பயம் என்னன்னா, இப்போ ரீ எலெக்ஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா டெஃபினட்டா நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும்ன்றத, அதுதான் உண்மையும் கூட. இது விஜய் சார் எடுத்த நல்ல முடிவு தான். மக்களுக்கு நல்ல இதுவா இருக்கும். ஒய்ஃப் ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே, பசங்களுக்கு எல்லாம். அது வீட்டுல தலைவரா இருக்கிறவர் வந்து குடிக்க ஆரம்பிச்சாருன்னா பசங்களும் அதே மாதிரி பார்த்து அதே பழக்கத்துக்கு போவாங்க. சரி. அதனால இவர் இது மாதிரி பண்ணது ரொம்ப நல்லது, ஹெல்ப்ஃபுல். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகே, அவர் வந்து மக்களுக்கு நல்லதை செய்யணும். முதல்ல விஜய் வந்து மக்களுக்கு நல்லதை செய்யணும். ஓகே, அவரு சொன்னதெல்லாம் நிறைவேற்றணும். இதெல்லாம் பண்ணாலே போதுமானதா இருக்கு. போதுமானதா. ஓகே, நீங்க லாஸ்ட் டைம் எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய் சாருக்கு தான் போட்டோம். எங்க வீட்டுல குட்டி 2 வயசு குட்டியே விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லியாச்சு. ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா. 2 விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடணும், வேற யாருக்கும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் விஜய் சாருக்கு ஓட்டு போடணும், விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. யாரும் ஜெயத்தை பார்த்துட்டா கலைஞரும் பார்த்துட்டாரு, இவனு முன்னாடி எப்படி ஆகும்? இல்ல, இப்போ 4000 சில்லற ஒயின் ஷாப் இருக்கு, அதுல 717 ஒயின் ஷாப்ஸ் தான் வந்து க்ளோஸ் பண்றாங்க. அது எங்கன்னா ஸ்கூல் பக்கத்துல, கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள க்ளோஸ் பண்றாங்க. அது எடுத்தா அது நல்லதுதான். ஸ்கூல் பக்கத்துல கோயில் பக்கத்துல எடுத்துட்டு நல்லதுதான். எங்கன்னா அனாமத்த இடத்துல இருந்தா நல்லா. மக்களுக்கு அவர் என்ன செஞ்சதா அவர் செய்யணும். யாரு செஞ்சத? அவர் சொன்னதையா? அவர் சொன்னதை நிறைவேற்றணும். அதான். இந்த மாசம் 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு, 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு, தாய்மாமன் சீர் கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு. இதெல்லாம் நிறைவேற்றணுமா? நிறைவேற்றோட தெரியல. குடி வாகு மூலம் குடுத்துக்கிறாரு. சரி, பாக்கலாம். விஜயோடைய அரசு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இருக்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, உங்க வீட்டுல யாரெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க? நான், என் பொண்ணு, என் மருமகன், என் பேத்தி, என் பேரன் எல்லாம் போட்டோம். அவரு சிஎம் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இது மூடுறாருன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நல்ல விஷயம் தானே இது எல்லாருக்குமே. எல்லாத்துலயுமே வீட்டு குடும்பங்களுக்குலாம் ரொம்ப பயன்பாடு பண்ண இது. ஒரு ஆம்பளை நல்லா இருந்தா தானே எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பாதுகாப்புக்கு விட்டுருக்கிறாரு பெண்களுக்கு. இந்த கஞ்சா அடிக்கிறதுலாம் அதெல்லாம் ஒழிக்கணும், அதுவும் கரெக்டு தான். மின்சாரம் சொல்லி இருக்கிறாரு, அதுவும் கரெக்ட். மீதி இருக்கிறதையும் செயல்படுத்தினாருன்னா அடுத்த வாட்டி அவரும் தான் உட்காருவாரு. இது ஏற்கனவே ஜெயலலிதா அப்படி இல்ல, படிப்படியா குறைப்போம், மதுவிலக்கு மொத்தமா வேணாம், சாராயம் உள்ள போருமிட்டு படிப்படியா குறைப்போம்னு ஏற்கனவே உள்ள ஸ்கீம். அடுத்து கலைஞர் வந்து குறைச்சாரு. இப்ப இவங்க சொன்னது கோயிலும் பள்ளிக்கூடம் மசூதி, இது 3மே ஏற்கனவே உள்ள ஸ்கீம் தான். கலைஞர் பிள்ளையும் ஜெயலலிதா பிள்ளையும் ஏற்கனவே இந்த சிஸ்டம் வந்து அமல்ல இருக்கு. அமல்ல இருக்குன்னா பள்ளிக்கூடம், மசூதி, கோயில், இந்த 3 இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே உள்ள உத்தரவு தான். இது வந்து இவர் புதுசா போடல. இவர் என்னமோ புதுசா இன்னைக்கு வந்து புதுசா போட்டது மாதிரி இவங்க சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இன்னொன்னு மொத்தத்துல மூட முடியாது. அது எம்ஜிஆர் முயற்சி பண்ணி பார்த்தாரு, காமராஜர் முயற்சி பண்ணி பார்த்தாரு, அடுத்து கலைஞர் முயற்சி பண்ணி பார்த்தாரு. இப்ப இவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணு நினைக்கும் போது வேற ஒண்ணு உள்ள வருது. இப்பதான் புதுசு புதுசா அப்படின்னு அது இது என்னென்னமோ சொல்றாங்க. இப்ப நீங்க மொத்தமா இதை ஒழிச்சீங்கன்னா அது பூரா உள்ள வரும். கள்ளச்சாரையும் கண்டிப்பா வரும். ஏன்னா கள்ளச்சாரையும் காய்ச்சது உங்களுக்கு நடு ஊருக்குள்ளேயோ நடு இதுலயோ கிடையாது. அவன் ஏதோ காட்டுக்குள்ள ஒரு மூலையில காய்ச்சிக்கிட்டு இருக்கான். இது உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா ஒரு படையை தூக்கிக்கிட்டு அங்க போகணும். இப்ப இந்த 12 to 10 இருக்கு. இந்த 12 to 10ங்கிறத 12 to 9 ஏற்கனவே 8 மணிக்கு திறந்த கடை தானே அது. 8 மணிக்கு திறந்த கடை. சரி, யாரும் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு போறவன் போயிட்டு தான் இருப்பான், குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பான், திருடுறவன் திருடிட்டு தான் இருப்பான். ஓகே, இதே நேரத்துல விஜய் அவர்கள் அவருடைய அஸ்ட்ராலஜருக்கு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் போஸ்டிங் போட்டு கொடுத்திருக்காங்க. அந்த பணம் சம்பளம் அப்படின்றது தமிழ்நாடு மக்களுடைய வரி பணத்துல இருந்து தான் கொடுக்கணும். அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து தனிச்செயலாளர் அவங்க நியமிக்கலாம். கவர்மெண்ட் போஸ்டா இருந்தா கூட அவங்க நியமிச்சிடலாம். இப்ப நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு வசந்த போடுவேன், இந்த இவனை போடுவேன், நான் 3 பேர் தான் போடுவேன். அவரோட ஜோசியக்காரன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவர் நல்லா தான் இருக்காரு, நல்லா இருக்காங்கிறதுக்காக நான் ஒரு திட்டு போயிடல, நான் சொல்லல. ஆளு பார்க்க ஒரு நம்பத்தன்மையா இருந்தாவே போதும். அதனா அடிப்படை வசதி மெயினா இந்த பஸ் போக்குவரத்து. இப்ப வந்து நிறைய அந்த கரும்பு தோட்டத்துல கொண்டுட்டாங்க. இதுக்கு யாரு காரணம் சொல்லுவீங்க? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆள் போய் பாதுகாப்பா இருக்க முடியுமா? இல்ல ஒரு போலீஸ போட முடியுமா? அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம், அதெல்லாம் குறைக்கலாம். மத்தபடி மத்தவங்களுக்கு வந்து என்ன கேட்கறாங்க, எதிர்பார்க்கறாங்க நினைக்கிறீங்க? எல்லா விஷயமும் எல்லாருக்கும் விருப்பப்பட்டு நிறைவேற்ற முடியாது. அடிப்படை வசதிகள், பள்ளிக்கூடம், இன்னும் ரொம்ப கிராமத்துல பஸ்ஸே போனா கூட 3 hour 5 hour ஒரு வண்டி இருக்கு.
இன்னொன்னு அப்ப மாதிரி இல்ல, இப்ப எல்லாம் 2 வீலர் பெருத்து போச்சு. இப்ப கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா பஸ்ல போறதை விட 2 வீலர் அது யோசிக்க வேண்டியா இருக்கு. இப்ப நீங்க எந்த பக்கம் சிவகங்கை போனாங்க, அங்க கூட ரொம்ப பேர் வெளிநாட்டுல இருக்காங்க. ஆமா. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, போக்குவரத்துக்கு பஸ் நம்பாம 2 வீலரை வச்சுக்கிறாங்க. ஓகே. இந்த படிக்க வசதி இல்லாத பிள்ளைகள் படிக்க போகுதுங்க, அதுகளுக்கு பஸ் தேவைப்படுது. அதுக்கு ஒரு மினி பஸ் மாதிரியோ, என் வண்டி எம்டியா போறதை விட ஒரு மினி பஸ் மாதிரி விட்டா அவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லது. முக்கியம் எங்களுக்கு எல்லாம். ஆனா அவர் விஜய் வந்தது ரொம்ப நல்லது. சரி. நான் ஸ்டாலின் வந்து ஒண்ணும் பண்ணல. நான் அவரு சொத்து சம்பாதிக்கிறது அவரு பார்த்தாரு. சரி. நான் இவர் பண்ணது, ஆனா மேல மேல நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. ஆனா ரொம்ப நேத்துல இருந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். போதை பொருள் எல்லாம் ஒழிச்சுட்டாருன்னா இன்னும் சந்தோஷமா இருப்போம். அவர் இது தர அது தரலாம் எங்களுக்கு வேண்டாம். நான் பணம் காசு எதுவும் தர வேணாம். போதை பொருளை ஒழிக்கணும். இந்த பெண்களை பாலியல் பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஒரே நாள் தண்டனை அவங்க ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கணும். அதுதான் எதிர்பார்க்கிறோம். சரிக்கா. மத்தபடி விஜய் அவர் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நீங்க யாருக்கு ஓட் பண்ணீங்க? விஜய்க்கு தான். எங்க வீட்டுல எல்லாருமே விஜய்க்கு தான் போட்டோம். சரி. எங்க வீட்டுக்கு பாதி பேர் விஜய்க்கு தான் போட்டதே, முக்காவாசி பேரு. சரி. ஓகே. அதனால அவர் வந்தது சந்தோஷம். விஜய் அவர்கள் இதெல்லாம் சரி பண்ணாலே போதும். வேற எதுவும் கொடுக்க வேணாம். இந்த மகளிர் எதுவுமே எங்களுக்கு என்ன கேட்டா எதுவுமே கொடுக்க வேணாம். நான் போதை பொருளை ஒழிச்சா போதும். நான் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறவனுக்கு தண்டனை ஒரே நாள் கொடுக்கணும். சரி. அவன் அதோட உயிரோட இருக்க கூடாது. சரி. அந்த மாதிரி வேணும். எல்லாம் இது ஆகுது இல்ல, குடிச்சு எல்லாம் இது அழியிறாங்கல்ல, அதெல்லாம் கூடுனா வீடு இதுவாகுது. அதெல்லாம் அதுக்கெல்லாம் நல்லது தானே. கண்டிப்பா. நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருந்தீங்க லாஸ்ட் டைம்? விஜய் சாருக்கு தான். ஓகே. நீங்க எல்லாம் வீட்டுல எத்தனை பேர்லாம் ஓட் பண்ணிருந்தீங்க? 2 பேரு. ஓ சரிங்களா. ஓகே. இப்ப விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு மக்களுக்கு? என்னமா எல்லாம் பண்றேன்னு பண்ணுவாரு. இப்ப இதுவரையும் சொல்லல, பண்ணுவாருன்னு தான் நம்பிக்கை.